எப்போவெல்லாம் கூட்டம் நடக்குதோ, எப்போவெல்லாம் செயற்குழு நடக்குதோ, எப்போவெல்லாம் பொதுக்குழு நடக்குதோ 5 கொள்கை தலைவர்களுக்கும் அவர் மலர்தூவி வரவேற்பதை என்னைக்குமே பேச மாட்டார். அது இல்லைன்னு யாரும் சொல்லலை, மறுக்கலையே. அப்புறம் அது இல்லைன்னு யாரும் மற்றவர்களை விட எந்த நேரத்துல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். வருஷத்துக்கு ஒரு முறை கும்பிடுகிற தலைவர்கள் உங்களுக்கு நல்ல. நான் என்ன சொல்றேன், நிகழ்ச்சி நடத்தும் போதெல்லாம் கும்பிடுற தலைவன் கெட்டவனா? விடுதலை முழக்கமிட்ட முதல் தளபதியாக இருந்த நாஞ்சில் சம்பத் அவர் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தலைவர்களை விமர்சனம் செய்ததை நாம் பார்த்தோம். கல்லுக்கும் சேலை கட்டினால் அந்த கல்லையும் காயப்படுத்துகிற கூட்டங்களுக்கு தலைவன் என்று உறக்கச் சொன்ன அந்த தமிழ்வார். ஆனால் நாஞ்சில் சம்பத்தே சொல்லுகிறார், நான் நடுத்தருவிற்கு வருகிற போது அம்மையார் ஜெயலலிதா என்னை அரவணைத்து வரவழைத்து இயக்கத்திற்கு மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவியை கொடுத்து வீதி எங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டதை அவர் நினைவுபடுத்துகிறார். ஜெயலலிதாவை வசைபாடாத நாவல் அண்ணா வாருங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு, நீங்கள் தான் இந்த கொள்கை பிரகடனங்களை கோடி மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும், கோடிகளில் வாழ்கிற மக்களுக்கும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை உள்ளார்ந்து ஆராய்ந்து நானே உங்களுக்கு ஃபேனாக இருக்கிறேன், நீங்கள் என்னை தேடி வாங்க நான் காத்திருக்கிறேன்னு சொன்ன இடத்துல நாஞ்சிலார் அவர்கள் தலைவர் தளபதி விஜயை சந்தித்து ஆரத்தழுவி கட்டி தழுவியதற்கு பிறகு இன்றைக்கு பரப்புரை செயலாளர் என்கிற பெரிய பதவியை கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார் என்றால் அப்படி ஒரு தலைவனை இனிமே தமிழ்நாடு பார்க்க. 41 உயிர்கள் பலியாவதற்கு குற்றவாளி கொண்டு தமிழக அரசு தான், தமிழ்நாடு அரசு தான், தமிழ்நாடு காவல்துறை தான் என்பதை உறுதி சொல்லுவதற்கு இறுதிப்படுத்துவதற்கு சிபிஐ விசாரணை முடிவுக்கு வர இருக்கிறது. பொறுத்திருக்கு. 41 உயிர்களை என்ன எங்கள் தலைவர் விஜய் வரவழைத்துக் கொன்றாரா? பாண்டிச்சேரியின் முதலமைச்சர் விஜய் தான் என்பதை அங்கீகரிக்கிற திருவிழாவாக நாளைக்கு முதலாக பாண்டிச்சேரி மாநிலம் பொங்கல் பண்டிகையை கொண்டாட இருக்கிறது. எல்லாரும் போய் மாலையிடுற இடத்துல தலைவன் விஜய் வந்து போக மாட்டாரா? அவசியம் இல்லை. போக மாட்டாரா? அவசியம் இல்லை. போக மாட்டாரா? ஏன் போக மாட்டாரா? சமீபத்தில் மிகப்பெரிய அளவுல ஒரு பூதாகரமான விஷயம் கடந்த ஒரு வாரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுவரைக்கும் விஜய் அவர்கள் வாயை திறக்கல. அவருடைய கொள்கை எதிரின்னு சொல்றாருல, இன்னைக்கு வாயை திறக்கிறாரு. மழை வெள்ளத்துக்கு எல்லாம் முடிஞ்சு மழையில வடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு காரணம் வந்து திமுக தான் சொல்லி இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்போ திமுக எதிர்ப்பது மட்டும்தான் அவருடைய நோக்கமா? கொள்கை எதிரிங்கிறது வெறும் பேருக்காக வச்சிருக்கீங்களா? இந்த விஷயத்துல உங்க மேல சந்தேகப்படுறாங்க. அமித்ஷா தாவேக்காவை இயக்குறாரு, பாஜக தாவேக்காவை இயக்குது அப்படின்ற விமர்சனம் இந்த மாதிரியான சம்பவத்தை பார்த்து வருமா வராது? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? 4000 கோடி போணுச்சுல்ல நக்கிக்கிட்டு, அந்த சாலையில் உருண்டு தரண்டு ஓடி வர்றேன். எப்படி நல்லா இருக்கும்? சரி, நான் நேரடியாக கேள்விக்கு போயிடுறேன். இப்போது சமீப காலமாக தாவேக்காவில் ஐக்கியமாகிற நபர்கள் எல்லாமே வந்து முக்கிய புள்ளிகளாக இருக்கிறாங்க. அண்மையில் வந்து முன்னாள் அமைச்சர், அதிமுகவினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் இணைஞ்சிருந்தார், நம்ம பேசியிருந்தோம். இப்போ அதை தொடர்ந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் மதிமுகவில் இருந்தார். அதுக்கு பிறகு திராவிட இயக்க பேச்சாளராக ஒவ்வொரு மேடைகளையும் அதிமுகவுக்கு சாதகமாகவும் திமுகவுக்கு சாதகமாகவும் பல மேடைகளில் பேசிட்டு வந்த ஒரு நபர். ஒரு தமிழை வந்து மிகவும் நேசிக்கக்கூடிய நபர். அவருடைய வாயிலே அந்தளவுக்கு சரளமாக தமிழ் வந்து அந்த நாவலே வந்து என்ன சொல்கிறது, தகிடத்து மாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு சிறந்த தமிழ் பேச்சாளர். அவர் வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது. அதை தாண்டி தாவேக்காவினர் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவர் மேலே இருக்கக்கூடிய விமர்சனத்துக்கு முன்னாடி முதற்கட்டமாக இந்த இணைவு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? மரியாதைக்குரிய செங்கோட்டையனார் அவர்கள் 1972ஆம் ஆண்டு, அதற்கு முன்பாக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தலைவராக விளங்கிய, அதை நீங்கள் பேசுகிறீங்க ஆல்ரெடி நம்மளோட சொல்லியிருக்கீங்க. அவர் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. 2 பேரும் முதலமைச்சர்களோடு பணியாற்றிய பெரும், ஏன் 3 முதலமைச்சர்கள் இல்லை 4 முதலமைச்சர்களோடு அவர் பணியாற்றிய விதம், அங்கீகரிக்க மறுக்கிற போதெல்லாம், அழுகுரல் கேட்கிற போதெல்லாம் அங்கீகரிக்கிறோம், வாருங்கள் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக என்று
கரம் கோர்த்து வரவேற்ற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தன்னிகரில்லா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அரவணைத்து கொண்டார் செங்கோட்டையனாரை. மேற்கு மண்டலம் அதிர்கிறது. இன்றைக்கு 20ஆம் தேதி ஈரோடை மண்ணில், பெரியார் பிறந்த மண்ணில் தலைவர் விஜய் அவர்கள் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்கான வேலையை முடுக்கிவிட்டிருக்கிற சூழலில் நளினச் சொல் நாயகன் என்று நாடெல்லாம் போற்றுகிற நல்லதொரு பேச்சாளர், தமிழை தன் நாவால் சுழன்றடிக்கும் சொற்போர் அரசர், வீதிகள் தோறும் விடுதலை முழக்கமிட்ட முதல் தளபதியாக இருந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தலைவர்களை விமர்சனம் செய்ததை நாம் பார்க்கிறோம். கல்லுக்கும் சேலை கட்டினால் அந்த கல்லையும் காயப்படுத்துகிற கூட்டங்களுக்கு தலைவன் என்று உறக்கச் சொன்ன அந்த தமிழ் வார்த்தை, கும்பி எரிகிறது குடல் கருகிறது ஊட்டி சுகம் உனக்கொரு கேடா என்று இன்னொரு முதலமைச்சரை பார்த்து கேட்ட அந்த நாவுக்கரசர், கருப்பு துண்டுதான் என் கல்லறையிலும் கிடக்க வேண்டும் என்று கனவு கண்ட நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத். திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு அவர் வெளியேறி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மகத்தான மக்கள் இயக்கத்தோடு அவர் முழங்காத மேடைகள் இல்லை, அவர் முழங்காத ஊர்கள் இல்லை. 1996ஆம் ஆண்டு எனது சொந்த கிராமத்தில் 17 வயது சிறியவனாக இருக்கிற போது மறுமலர்ச்சி திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த அந்த நாஞ்சில் சம்பத்தை நான் அழைத்து பொதுக்கூட்டம் நடத்தியவன். அந்த மேடையில் தான் சொன்னார், கல்லுக்கும் சேலை கட்டினால் அந்த கல்லையும் காயப்படுத்துகிற கூட்டங்களுக்கு தலைவன் என்று இன்றைய முதலமைச்சரை அன்றைக்கே வசிப்பாடினார். அம்மையார் ஜெயலலிதா ஊட்டிக்கு செல்கிற போதெல்லாம் அந்த பாடல் வரிகளை நினைவுபடுத்தி மேடைகளில் முழங்குவார். கும்பி எரிகிறது குடல் கருகிறது ஊட்டி சுகம் உனக்கொரு கேடா. தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காகவும் தமிழீழத்தை அங்கீகரிப்பதற்காகவும் கையேடு பிரதிகளை கையில் எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக போய் விடுதலை இயக்கத்தின் முழக்கங்களை சொல்லி வந்த நாஞ்சில் சம்பத் திராவிட இயக்க பேச்சாளர் என்கிற கடைசி வரிசையில் தள்ளப்பட்ட முதல் பேச்சாளர். எதையும் எதிர்கொண்டு திறன் ஆற்றலோடு பேசுகிற வல்லமை படைத்த நாஞ்சில் சம்பத் தமிழ்நாட்டு வீதிகளில் நடுத்தெருவில் நிறுத்தப்பட்டார். அதுதான் வரலாற்று உண்மை. ஏன்? அண்ணன் பேசிய அழகிய தமிழ் வார்த்தைகளில் ஆழமாய் தாக்கப்பட்ட முதலமைச்சர்கள் பல பேர் கருவம் கட்டியே காத்திருந்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக திராவிட இயக்கத்தின் பேச்சாளர் என்கிற வரிசையில் திசையெங்கும் போய் முழங்கி வந்த நாஞ்சில் சம்பத் புறக்கணிக்கப்படுகிறார் என்பதை காலம் கடந்து உணர்ந்திருக்கிறார். தனி மனிதத்தில் எல்லோருக்கும் சில வேலைகள் இருக்கும். அதை பற்றி விமர்சனத்தை செய்துவிட்டு கடந்து போகிற மனிதனாக நான் இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பும் எல்லா நேரத்திலும் எக்காலகட்டத்திலும் கிடைக்க வேண்டும் என்பதிலே நான் குறியாக நிற்கிறேன். அந்த வகையில் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் திராவிட இயக்கத்தின் கொள்கை முழக்கங்களை வீதிகளில் முழங்கி வந்த அன்னார் மறுமலர்ச்சி திமுகவை விட்டு வெளியேறுகிற போது வறுமை கோர தாண்டவமாடியது. அமைச்சர்களை தேடி உதவி கேட்கலாம் என்று ஆசைப்பட்டாலும் எப்படி கேட்பது என்று தடுமாற்றம். மகளின் திருமணத்திற்காக யாரிடம் போய் நின்று மகளின் திருமணத்தை நடத்த வேண்டும்? அதுவும் கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் மகளின் திருமணத்திற்காக அவர் ஒவ்வொரு அமைச்சராக போய் பத்திரிகைகள் கொடுத்தாலும் கூட பண உதவி தேவை என்று எவரிடமும் கேட்காத தனி மனிதன். தளபதியாக தலைவராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களை வரவேண்டும் அந்த கல்யாணத்திற்கு என்று மகள் சொன்ன அடிப்படை. ஏன்னா அவங்க மகளே விஜய் ரசிகர். போய் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அப்பா கிட்ட போய் கேட்குறாரு, தம்பியை தன் மகளின் திருமணத்திற்கு வர வைக்க முடியுமான்னு கேட்டார். சந்திரசேகரன் சொன்னார், அவர் வரமாட்டார், வர இயலாது. உடனடியாக சந்திரசேகர் சொன்னார், நானே வருகிறேன் தம்பிக்கு பதிலாக என்று அந்த திருமணத்தில் கலந்து கொண்ட தலைவரின் அப்பா இன்றைக்கு தமிழ் நாவுகிற தமிழ் உழலுகிற நாவுக்கரசரின் முடிவு இன்றைக்கு விஜய் பக்கமே வந்திருக்கிறார் என்றால் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. தன் மகள் விஜய் ரசிகையாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு விஜயை தலைவனாக ஏற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற இடத்திற்கு தமிழகம் இன்றைக்கு அவரை தள்ளி கொண்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்திருக்கிறது என்றால் அவருடைய நாவில் உழலுகிற தமிழுக்காக விமர்சனங்கள் இருக்கலாம். பல கட்சி மாறி இருக்கிறாரு, பல மேடைகளில் பேசியிருக்கிறாரு. அப்போதெல்லாம் விஜயை குறித்து கடுமையான முறையில் சாடி பேசக்கூடிய வீடியோக்கள்லாம் இப்போதும் வைரல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது நேரத்துக்கு ஒரு பேச்சு, நேரத்துக்கு ஒரு செயல்பாடு, நேரத்துக்கு ஒரு கொள்கை அப்படின்னு அவர் ஒரு நிலை இல்லாத ஒரு மனிதர், பணத்துக்காக தான் எல்லாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. இன்றைய முதல்வரை அவர் விமர்சனம் செய்தது கடுமையாக இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதாவை விமர்சனம் செய்தது கடுமையாக இருக்கிறது. ஆனால் நாஞ்சில் சம்பத்தே சொல்லுகிறார், நான் நடுத்தெருவிற்கு வருகிற போது அம்மையார் ஜெயலலிதா என்னை அரவணைத்து வரவழைத்து இயக்கத்திற்கு மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவியை கொடுத்து வீதி எங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை முழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டதை அவர் நினைவுபடுத்துகிறார். ஜெயலலிதாவை வசைபாடாத நாவல் அது. அரவணைத்தார் அம்மையார் ஜெயலலிதா. அதை போல இன்றைக்கு
விஜய் அவர்களை இவர் விமர்சனம் செய்திருக்கலாம். ஆரத்தழுவி கட்டி முத்தமிட்டு, அண்ணா வாருங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு, நீங்கள்தான் இந்த கொள்கை பிரகடனங்களை கோடி மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும், கோடிகளில் வாழ்கிற மக்களுக்கும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை உள்ளார்ந்து ஆராய்ந்து, நானே உங்களுக்கு ஃபேனாக இருக்கிறேன், நீங்கள் என்னை தேடி வாங்க, நான் காத்திருக்கிறேன்னு சொன்ன இடத்துல நாஞ்சிலார் அவர்கள் தலைவர் தளபதி விஜயை சந்தித்து ஆரத்தழுவி கட்டி தழுவியதற்கு பிறகு இன்றைக்கு பரப்புரை செயலாளர் என்கிற பெரிய பதவியை கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார் என்றால், அப்படி ஒரு தலைவனை இனிமே தமிழ்நாடு பார்க்காது. வசைபாடுகிறான் இவன் என்று மனசுக்குள்ளேயே வஞ்சகத்தை வச்சு கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை போல தமிழக வெற்றி கழக தலைவர் அல்ல. வசைபாடி நஞ்சை கொடுத்த இயக்கத்திற்கு நாள்தோறும் உழைத்த நாஞ்சில் சம்பத் இன்றைக்கு பிஞ்சு மனம் கொண்ட தலைவர் விஜயை சந்தித்திருக்கிறார் என்றால், அந்த இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்திருக்கிறார் என்றால், இறுதி காலத்தில் அவர் சொன்னதைப் போல என்னுடைய கல்லறையில் கருப்பு துண்டாவது காட்சி தரட்டும் என்று சொன்ன அந்த வாய் இன்றைக்கு சிவப்பையும் மஞ்சளையும் ஏந்தி இருக்கிறது. காரணம், எந்த சிவப்பும் மஞ்சளும் கலந்த கலவைக்குடியாக ஈழத்தின் தாயக குடிக்காக 1986களில் வீதிகளில் இவர் பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டு பரப்புரை செய்தாரோ, அதே மஞ்சளும் சிவப்பும் என் கல்லறையில் கிடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இறுதிகால வாழ்வியலை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒப்படைத்தது மட்டுமல்ல, சிவப்பிற்கும் மஞ்சளுக்கும் ஒப்படைத்திருக்கிறார். அந்த மாபெரும் வரலாற்று சரித்திரமிக்க ஒரு நிகழ்வை இன்றைக்கு அண்மையிலே அவர் நடத்திவிட்டு களத்தில் இறங்கியிருக்கிறார். நாளைய தினம் குறிப்பாக 9ஆம் தேதி தலைக்காவிரியில் தோன்றுகிற தலகுருக்களாக தலை சித்தராக வாழ்ந்த அகத்திய மாமுனிவர் கால்நடையாய் காவிரி எங்கெல்லாம் கரைபுரண்டு ஓடுகிறதோ அந்த தேசமெல்லாம் அவர் கடந்து வந்து எண்ணற்ற சிவன் திருத்தலங்களுக்கு அவர் குடமுழுக்கு விழா நடத்தி இறுதியில் சிதம்பரத்தில் வந்து ஐக்கியமாகி பாண்டிச்சேரியில் போய் தவித்த வாய்க்கு தண்ணீர் வேண்டும் என்று கருதுகிற போது நீர்ச்சுனையில் உருவான தண்ணீரை எடுத்து அறிந்துவிட்டு, ஒருவேளை நான் இறந்து போனால் இந்த பாண்டிச்சேரியிலேயே எனது பயணத்தை முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்ன அகத்திய மாமுனிவர் வாழ்ந்து இறந்த புண்ணிய தேசத்தின் நாளைக்கு மாநாடு. விடுதலையும் தெய்வீகமும் என் உடன் பிறந்தவை என்று உலகத்திற்கு பறைசாற்றிய அன்னை அரவிந்தர் உலாவிய புண்ணிய தேசம் பாண்டிச்சேரியில் நாளைக்கு மாபெரும் பொதுக்கூட்டம். ஆனால் 5000 பேர் தான் கலந்துக்கணும். தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் ஒன்றா கூட்டி சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை தவிடுபொடியாக்க வேண்டும் என்கிற பகல் கனவோடு ஆட்சியை நடத்துகிற அருவெறுப்பாளர்கள். ஏற்கனவே கரூரில் ஒரு பாடம் படிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கிறது அப்படிங்கிறது காவல்துறை இயல்பாக செய்கிறது தானே. 41 உயிர்கள் போயிருக்கு. அது மாதிரியான அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுனால தானே ரோட் ஷோக்கே அனுமதி கொடுக்கல. கரூர் காவல்துறை கேவலமாக நடந்ததை கொண்ட போல பாண்டிச்சேரி காவல்துறையும் கேவலமாக நடந்து கொள்ளும் என்று ஒப்புக்கொள்கிறார்களா? தமிழ்நாடு அரசு 41 தமிழர்களை பரிதவிக்க விட்டு படுகொலை செய்த நிகழ்வை போல பாண்டிச்சேரியும் பரிதவித்து கிடக்க வேண்டும். அரசு படுகொலை செஞ்சா? ஆமாம், அபத்தமானதா. அப்போ காவல்துறை எங்கே போணுச்சு? எதுக்கு காவல்துறை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அது அப்பட்டமாக தெரியுது. கூட்ட நெரிசலில் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதுக்கு ஏற்பாடு அந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சதுலேருந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர்றது எல்லாமே தாவேக்காவோட பொறுப்பு. ஒரு முறையாக தண்ணீர் பாட்டில் போகலை அப்படின்ற விமர்சனம்லாம் அப்பொழுது எழுந்துச்சு. இது எல்லாமே அவங்க தரப்புலேருந்து ஆர்கனைஸ் பண்ண விஷயத்தில் இதில் பெரிய அளவில் சொதப்பி இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் விமர்சனத்தை முன் வச்சாங்க. நீங்கள் அரசு மேலே குறை சொல்கிறீங்களே. சிபிஐ விசாரணை வளையத்திற்குள் இருப்பதால் உள்ளே நுழைந்து நான் பேசக்கூடாது என்று தவிர்க்கிறேன். ஆனால் ஒரு கருத்தை சொல்லுகிறேன். 41 உயிர்கள் பலியாவதற்கு குற்றவாளி கொண்டு தமிழக அரசு தான், தமிழ்நாடு அரசு தான், தமிழ்நாடு காவல்துறை தான் என்பதை உறுதி சொல்லுவதற்கு, இறுதிப்படுத்துவதற்கு சிபிஐ விசாரணை முடிவுக்கு வர இருக்கிறது. பொறுத்திருங்கள். 41 உயிர்களை என்ன எங்கள் தலைவர் விஜய் வரவழைத்து கொன்றாரா? கர்ப்பிணிகளும் சிறுவர்களும் சிறுமிகளும் குழந்தைகளும் வயது முதிர்ந்தவர்களும் தயவு செய்து கூட்டத்திற்கு வர வேண்டாம் என்று அடிக்கடி வலியுறுத்தியும் கூட காண கிடைக்காத தலைவனை ஒரு முறை கண்களால் பார்த்து விட வேண்டும் என்று கைக்குழந்தையோடு வந்த பெண்களும் பலியாகி போனார்கள். யார் காரணம்? பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள் யார் பொறுப்பாளர்கள்? காவல்துறை கைகட்டி மௌனமாக நின்றதனுடைய மர்மம் என்ன? இருக்கு விசாரணை. 11 மணி நேரத்தில் 41 பேருக்கு எப்படா பிரேத பரிசோதனை நடத்தினீங்கன்னு நேற்றைய தினம் விசாரணையில் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அது இருக்கட்டும். பாண்டிச்சேரி ஒரு சின்னஞ்சிறிய மாநிலம். சென்னை 3இல் 1 பங்கு கூட பாண்டிச்சேரி இருக்காது. நாளை தினம் அவர்கள் QR கோட்டுடன் கூடிய அடையாள அட்டை
வைத்திருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதி என்கிற. பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அனுமதி. 5000 பேர் கூட இருக்கிறார்கள். ஒன்று தெரியுமா, பாண்டிச்சேரியின் முதலமைச்சர் விஜய்தான் என்பதை அங்கீகரிக்கிற திருவிழாவாக நாளைக்கு முதலாக பாண்டிச்சேரி மாநிலம் பொங்கல் பண்டிகையை கொண்டாட இருக்கிறது. 5000 பேர் கலந்து கொள்கிறார்கள். அட்டை இல்லாமல் வெளியே 10,000த்திற்கு மேற்பட்டவர்கள் பார்க்க இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, இப்போ நீங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு முதல்வராக்கிட்டீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கும் முதல்வராக கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஒரு தலைவர் அப்படிங்கிறதுக்கான அளவுகோல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எந்த விஷயத்தை நீங்கள் தலைவர் அப்படின்ற ஒரு அளவுகோலை கொண்டு வர்றீங்க? பொதுவாக ஒரு தலைவருக்கான அளவு உங்களுக்கு தெரியாமல் கிடையாது. அந்த தலைவருங்கிறதுக்கான அரசியல் ரீதியாக நான் சொல்கிறேன். ஒரு இயக்க ரீதியாக இருக்கட்டும், இல்லை இயக்கம் ஒரு ஃபண்டமெண்டல் ஆர்கனைசேஷன் இயங்குறதா இருக்கட்டும், அது இயங்குறதுங்கிறது வேறு. ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு தலைவர் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை கொண்டிருக்கணும், அவர் எப்படிப்பட்ட தகுதி வாய்ந்தவராக இருக்கணும்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற வள்ளுவ தத்துவத்தை மீண்டும் இந்த மக்களுக்கு வழங்கி தந்திருக்கிற செயலாற்றல் ஒரு தலைமை பண்புக்கு அழகு. அவன் சிவப்பு கொடியையும் மஞ்சள் கொடியையும் இணைத்து புறநானூற்று விதிகளின் பாடலுக்கு ஏற்ப வெற்றி சூடுகிற போர் மறவர்கள் வாகைப்பூவை சூடி வந்தார்கள் என்கிற இலக்கியம் சொல்வதைப் போல யானை படையையும். பொதுவான விஷயத்தை ஓமைப்படுத்தி பேசுறீங்க. யானை படையை ஒரு விஷயம், ஒரு சிந்தனை இருக்குன்னு சொன்னால் அந்த சிந்தனை ஆற்றல் தான் ஒரு தலைமை பண்புக்கு முதலாக இருக்கும். என்ன சிந்தனை ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது அவருடைய. அதை விட்டுருங்க. இல்லை, அதே வந்து திருக்குறளில் இருக்கிறது. அவர் வந்து அவருடைய ஸ்லோகனாக வச்சிருக்காரு. 5 மாபெரும் புனித தலைவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டாரு. சாயந்தரம் அவங்களுடைய நினைவு நாளில், அவங்களுடைய நினைவு நாளாக இருக்கட்டும், பிறந்த நாளாக இருக்கட்டும், சாயந்தரம் வந்து புகைப்படத்துக்கு மாலை மரியாதை செலுத்துறாரு. எப்போ செலுத்துறீங்க? அம்பேத்கருடைய நினைவு தினத்துக்கு எப்போ மரியாதை செலுத்தினாரு? சாயந்தரம் வருது நியூஸ் வெளியில். அப்படித்தான் வரும். ஒரு தலைவனுக்கான அழகு அப்படிங்கிறது காலையில், அதாவது நீங்கள் பழக்கப்படுத்தி இல்லை நீங்கள் பழகி போயிருக்கிறீர்கள். பழக்கப்படுத்திக்கிறதுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்ற ஒன்று இருக்குல்ல. கொள்கை தலைவருக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அப்புறம் நீங்கள் என்ன தலைவர் அப்படின்ற ஒரு கேள்வி சொல்லவா இல்லையா? புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சாயங்காலம் போய் இவரை கும்பிட்டதை நீங்கள் குற்றவாளி கொண்டு ஒன்றாந்து நிப்பாட்ட வரீங்க. அது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுதுல. நான் சொல்றேன், அது வந்து தவறு சரிங்கிற விவாதத்தை நான் சொல்றேங்க. காலையில அந்த நீங்க என்ன பண்றீங்கன்னா, காலையில இந்த நினைவு தினத்துக்கு அவருக்கு மரியாதை செலுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி வரப்போறது இல்லை. அதுவே வந்து ஏஐ போட்டோ மூலமா நீங்க ஃபேக்கா ரெடி பண்ணிருக்கீங்கன்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. இப்போ எல்லா தலைவர்களுக்கும் இதே மாதிரி நினைவு தினம் வந்தா, பிறந்தநாள் வந்தா புகைப்படத்துக்கு மாலையை பூவை போட்டுட்டு போறது மட்டும்தான் கொள்கை தலைவருக்கு கொடுக்குற நீங்க மரியாதையா? நீங்க பேசுறீங்கல்ல, இப்ப அதுதான் பேசும்போது 10ஓடு 11 போய் சிலைக்கு போன வருஷம் அம்பேத்கர் சிலைக்கு நேரில் போய் மாலை அனுப்பிச்சார். தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்குறீங்களா? காரில் வந்தார். பெரியார் சிலைக்கு போனார். பெரியார் திருவாரூரில் இருக்கிற ஒரு அம்பேத்கர் சிலைக்கும் அவர் மாலை அனுப்பிச்சதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆண்டு வந்து ஏஐயில் வந்து மாலை போட்டார்னு ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. 5 மாபெரும் கொள்கை தலைவர்களை உருவாக்கிய ஒரு தலைவர். தமிழ்நாட்டிலிருந்து 4 தலைவர்களை தேர்ந்தெடுத்தவன் அகில இந்திய அளவில் ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தது. அந்த ஒரு தலைவனும் அம்பேத்கர் என்பதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வர வருவாங்க. இல்லப்பா, அதுல என்ன தவறு? அதுல இருங்க, விவாதத்தை இப்போ நான் வந்து அதை பத்தி விவாதிங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க ஒரு தலைவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான முக்கியத்துவம்னு ஒன்று இருக்கு. அந்த முக்கியத்துவமே இல்லாமல் நீங்கள் பேருக்கு ஏதோ மரியாதை செலுத்திட்டு அதை நீங்கள் வந்து ஏதோ ஃபோட்டோவை போட்டு ட்விட்டரில் மட்டும் சோஷியல் மீடியாவில் மட்டும் கம்பு சுற்றுறதுலாம் என்ன வரப்போகுதுங்க? ஒரு விஷயம் அதை விடுங்க. இருங்க நான் பேச விட்டுருங்க. குடமுழுக்கு நடத்துகிற போது தான் சாமி தரிசனம் பெற்றா சிறப்பு கிடைக்குமா? இல்லை, நான் பேசுறேன். ஒரு விஷயத்தை பேசுறேன். அம்பேத்கர் என்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த இந்திய பெருந்தலைவன். எப்போவெல்லாம் கூட்டம் நடக்குதோ, எப்போவெல்லாம் செயற்குழு நடக்குதோ, எப்போவெல்லாம் பொதுக்குழு நடக்குதோ 5 கொள்கை தலைவர்களுக்கும் அவர் மலர் தூவி வரவேற்பதை என்னைக்குமே பேச மாட்டீங்களா? அது இல்லைன்னு யாரும் சொல்லலை, மறுக்கலையே. அப்புறம் அது இல்லைன்னு யாரும் மற்றவர்களை விட எந்த நேரத்தில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை கும்பிடுகிற தலைவர்கள் உங்களுக்கு நல்ல. நான் என்ன சொல்றேன், நிகழ்ச்சி நடத்தும் போதெல்லாம் கும்பிடுற தலைவன் கெட்டவனா? கொள்கை தலைவருக்கு கும்பிடுறது தப்பே கிடையாது. நான் சொல்லவே இல்லையே. கொள்கை தலைவருக்கு நீங்க டெய்லி செஞ்சுதான் ஆகணும். ஆனா அவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அவங்களுடைய பிறந்த நாள்ல எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? என்ன முக்கியத்துவம் இல்லப்ப இந்த விவாதத்துல தலைவருக்கான முக்கியத்துவத்தை தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து 5 தலைவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறாங்க, ஒரு தலைவர் வந்து தேசிய அளவில் ஏற்றுக்கிறாங்கன்ற விவாதத்துக்குள்ள நான் போவே இல்லை.
அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்ன முக்கியத்துவம்? அஞ்சலி அம்மாளாக இருக்கட்டும், வேலுநாச்சியார் அவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து காமராஜராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், இவங்க 5 பேருக்குமான முக்கியத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம். இப்போ எல்லாருக்கும் வந்து வெறும் புகைப்படத்தில் பூவை தெளிச்சுட்டு அவங்களுக்கான மரியாதை செலுத்திட்டு போகிறது கடந்து போகிறது மாதிரி இல்லையா? சரி, என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவர் இல்லை, அந்த நான் பேசிக் கொண்டிருப்பதை உன்னிப்பாக அவர் பார்ப்பார். சரி, என்ன சொல்லணும்? இல்லை, என்ன முக்கியத்துவம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சரி, தலைவருக்கு வெறும் புகைப்படத்துல மரியாதை செலுத்த வேற என்ன செய்யணும்? அவங்க நேரடியா வந்து சிலைக்கு நீங்க மரியாதை செலுத்தலாம். நீங்க கடந்த முறை செலுத்துறேன்னு சொன்னீங்க, இப்ப இந்த தடவை வெறும் புகைப்படத்துல பாடிட்டீங்க. அடுத்த தடவை அது கூட இருக்காத, வெறும் ட்வீட் போட்டு முடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன். இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளில் மாலை போட்ட அரசியல் புள்ளிகளை எல்லாம் வருஷப்படுத்துங்க. அப்போ நினைவு இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு வழக்கமா கொண்டாடக்கூடிய வழக்கமா இல்ல நான் சொல்றேன், விஜய் அவர்களை நீங்கள் நினைவுபடுத்தி இருக்கிறீங்கல்ல, அது எதுக்கு தெரியுமா? நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக. கொள்கை தலைவருக்கு ஏற்றதுனால தான் கேட்கிறேன். எல்லாரும் போய் மாலையிடுற இடத்துல தலைவன் விஜய் வந்து போக மாட்டாரா? அவசியம் இல்லை. போக மாட்டாரா? அவசியம் இல்லை. போக மாட்டாரா? ஏன் போக மாட்டாரா? அலுவலகத்துல அம்பேத்கர் சிலை இருக்கு, வீட்டுல இதைத்தான் பண்ணையார்த்தணும்னு சொல்றேன். இல்ல, எது பண்ணையார்த்தணும்? இதைத்தான் பண்ணையார்த்தணும்னு சொல்லுங்க. அப்ப மேடையில ஏறி அந்த என்ன அந்த மேல இருந்து போஸ் கொடுக்கறது பண்ணையார்த்தனம் இல்லையா? விளம்பரம் இல்லையா? அவர் விளம்பரத்தை விரும்பாத ஏதோ ஒரு கட்டத்துல கீழே இறங்கி வர்றாங்க. இருங்க, மழை வெள்ள காலகட்டத்துல அவங்க நேரடியா எந்த தலைவராகும் உண்மையிலேயே சொல்றேன், மனமுருகி அம்பேத்கரை போய் வணங்கிய தலைவர்கள் அவங்க அரசியலுக்காக பண்றாங்க. அப்புறம் என்ன விடுங்க, யாரு நெஞ்சை பிளந்து போலியவாதிகள் நீங்க பேச மாட்டீங்க. இல்ல திருமகள், நான் சொல்ற கேளுங்க, அவங்க யாரையும் நம்ம வந்து உள்ளார்ந்து அவங்க மனசுக்குள்ள இதுதான் இருக்குன்னு நம்ம யாராலையும் யூகிக்க முடியாது. அரசியல் ரீதியாக அவங்க வெளிப்படையா என்ன பண்றாங்கன்றதுதான், நடிக்கிறாங்க, வெறுத்து பண்றாங்களா இல்ல நடிச்சு பண்றாங்களாங்கிறது அவங்களுக்கு நடிப்பு. உங்களுக்கு அப்ப விஜய் செய்யறதெல்லாம் உண்மையா செய்யறாருங்க. ஆமா, அதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. ஒரே ஒரு விஜய் செய்வது மட்டும் எப்படி உண்மையா செய்யறாரு? ஒரே ஒரு செய்தி, மாலை போடுற எத்தனை பேர் மாலை போட்டு ஏன் இப்படி போஸ்ட் கொடுக்குறான் தலைவன் விஜய்? இருங்க, அதான் நீங்க வரவேற்பீங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற சிலைக்கு மாலை போட்டு சாமி கும்பிட்டா நீங்க வரவேற்க மாட்டீங்க, அப்படித்தானே? விளம்பரம். ஓகே, இந்த விளம்பரம் இதே உங்களுடைய பதிலா நான் வச்சுக்கிறேன். நான் அடுத்து என்ன கேட்கிறேன்னா, சமீபத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு பூதாகரமான விஷயம் இப்போ இந்த கடந்த ஒரு வாரமாக நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் தீப ஏற்றுறதை பற்றி விவகாரம். அதில் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் இவர்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாரு. அந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்துத்துவ அமைப்பினர் தான் இந்த திருப்பரங்குன்றத்தில் ஏற்கனவே வழக்கமாக ஏற்றுற தீபத்தூணில் ஏற்றாம தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூணில் ஏற்றணும்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. இது எல்லா அரசியல் கட்சியிலும் ரியாக்ட் பண்றாங்க. அது பாசிட்டிவா இருக்கட்டும் இல்லை நெகட்டிவா இருக்கட்டும், தொடர்ந்து அதுக்கான எதிர்வினையை ஆற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் விஜய் அவர்கள் வாயை திறக்காம அவருடைய கொள்கை எதிரின்னு சொல்றாருல, இன்னைக்கு வாயை திறக்கிறாரு. மழை வெள்ளத்துக்கு எல்லாம் முடிஞ்சு மழையில வடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு காரணம் வந்து திமுக தான் சொல்லி இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்போ திமுக எதிர்ப்பது மட்டும்தான் அவருடைய நோக்கமா? கொள்கை எதிரிங்கிறது வெறும் பேருக்காக வச்சிருக்கீங்களா? இப்ப திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரத்துக்கு ஏன் விஜய் வரலைன்னா வராமல் இருப்பதுதான் நல்லது. நேரடியா வர்றது நான் சொல்றேன். இருங்க, அறிக்கை கூட விடலையே. திமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரு பெரிய அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திமுகவிற்கு இஸ்லாமியர்கள் வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக கிளப்பி விடுறாங்க. இன்னொன்று தெரியுமா, இந்த மழை வெள்ளத்தில் 4000 கோடி நக்கிக்கிட்டு போனதை மறைக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய பெரும் நாடகம் திருப்பரங்குன்றம் கல்வெட்டு பிரச்சனை. அது வந்து எல்லை அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அங்கே இருக்கிற சிக்கந்தர் மலையில் இஸ்லாத்துக்கள் அனுமதிக்கப்பட்டு அங்கே இருக்கிற பிள்ளையார் கோயில், முதல்ல மேலே இருக்கிறது பிள்ளையார் கோயில், அதுக்கப்புறம் இருக்கிறது தான் வந்து முருகர் கோயில், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கந்தர் கோயில்லாம் இருக்கு. அது வந்து வேற பகுதியில இருங்க, பாதையில இருக்கு. எப்போதும் தீபம் ஏற்றுகிற அந்த இடத்துல தீபத்தை ஏத்திட்டாங்க. நடுகு, அதாவதுன்னா அந்த எல்லைக்கல்ல போய் அவனும் ஏற்ற மாட்டான். சும்மா 3 சொட்டு வித்திட்டு திரிய போட்டு கொளுத்திட்டு அது பிரச்சனை பண்றதுக்காக இல்ல, அது வந்து பிரச்சனை பண்றதுக்காக தானே இந்துத்துவ அமைப்பினர் பண்றாங்க. ஆமா, அது உண்மைதானே? ஆமா. அப்போ அந்த விஷயத்துக்கே இது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறதுல விஜய்க்கு என்ன தயக்கம்? இதுல அறிக்கை வெளியிட்டு அரசியல் தேட விரும்பல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. இல்ல, இதுல என்ன மக்களுடைய, நான் என்ன சொல்றேன், பாஜகவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும், எதிர்க்கக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும், ஏதோ அவங்களுடைய ஒப்பீனியனை இதுல சொல்றாங்க. சரி, இதுல வந்து அதிமுக இருக்கட்டும் இல்ல டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாருமே இது ரியாக்ட் பண்றாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்குது, சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. அப்போ இதுல வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி நடக்குது, இது அரசியலுக்காக பண்றதாவே இருக்கட்டும். உங்களுடைய பொருட்களை வர்ற எலெக்ஷனுக்கு இதுக்கு ஒரு ஸ்டண்ட் பண்றாங்க, 2 பேருமே பண்றாங்கன்னு வச்சுக்கிறோம். அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்ல. அது அப்படியாச்சும் திமுகவும் இதுல கேம் ஆடுது அல்லது அரசியல் பண்ணுது, இதுல வந்து நீங்க பலியாயிடக்கூடாது, நீங்க ஏற்கனவே வந்து ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்பினுடைய செயல்பாடுகளுக்கு இவங்க பலியாகிறாங்கன்னு அப்படி கூட ஒரு அறிக்கை இல்லையே. அறிக்கை என்ன தெரியுங்க, அழிகிறதுக்கு ஒரு அமைப்பு
அழிஞ்சு போகிறதுக்கு அடாவடித்தனம் பண்ணுறதுக்கு சில பேர் கிளம்பியிருக்காங்க தமிழ்நாட்டில். எப்படி அடக்கணும் எப்படி முடக்கணுங்கிறது தலைவர் விஜய் உற்று கண்காணித்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் பொறுமையாக இந்த விஷயத்துல சிக்கந்தர் மலை விஷயத்துல உங்க மேல சந்தேகப்படுறாங்க. சிக்கந்தர் மலை இந்த விஷயத்துல உங்க மேல சந்தேகப்படுறாங்க. அமித்ஷா தாவேக்காவை இயக்குறாரு, பாஜக தாவேக்காவை இயக்குது அப்படின்ற விமர்சனம் இந்த மாதிரியான சம்பவத்தை பார்த்து வருமா வராதா? அப்போ திமுக ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? திமுக சொல்ல திமுகவை ஏற்கனவே விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, ஆர்எஸ்எஸ் கும்பலோடு திமுக ரகசிய உறவு ஏற்படுத்தி கொண்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நீங்க ஜம்ப் ஆவறீங்க. நான் கேட்குற கேள்விக்கு நேரடியான நீங்கள் நான் என்ன சொல்றேன்னா, சிக்கந்தர் மலை அங்கே இருக்கிற முறைப்படி எங்கே தீப ஏற்றணுமோ அங்கே மக்கள் ஏற்றிட்டாங்க. ஒரு நீதியரசர் அவர் அடாவடித்தனமாக களத்தில் இறங்கி எதையோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன், அதோட சீரியஸ்னஸ் தான் சொல்கிறேன். இப்போ இல்லை ஒரு நிமிஷம், நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் நேரடியாக போய் நான் போய் ஆய்வு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறேன். வரலாற்று ஆய்வாளரா? அதை தான் சொல்கிறேன். நேரடியாக போய் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் தீர்ப்பு உத்தரவு வழங்க கல்வெட்டு ஆய்வாளரா? இல்லை, அப்போவே இதற்கான ஒரு சீரியஸ்னஸ் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு இந்துத்துவ அமைப்பினர் தொடர்ந்து இதில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. இப்போ சிக்கந்தர் மலைக்கு பக்கத்தில் போய் தீபம் ஏற்றணும்னு சொல்லி இந்த இந்துத்துவ அமைப்பினர் போனாங்க அப்படின்னா நாளைக்கு ஏன்னா அந்த அடுத்த ஸ்டண்ட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, திருப்பரங்குன்றம் அந்த சிக்கந்தர் கோயில் தர்கா ஒரு கோயில் சின்னமாக இருந்தது, அதை தான் இவங்க தர்கா மாற்றிருக்காங்கன்னு சொல்லி இந்து மக்கள் கட்சியினர் அது ஒரு ஃபேக்கான வீடியோலாம் போட்டு ஃபோட்டோலாம் போட்டு வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இதோட சீரியஸஸ் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அப்போ அப்படிங்கிறப்போ விஜய் அவர்கள் இதுக்கான எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணாமல் இருந்தால் உங்கள் மேலே சந்தேகம். ஏன்னா சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் அதிகமாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஓப்பனாக ஒத்துக்கிற விஷயம் தான். ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும்போது ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா அதிருப்தி வருமா வராதா? என்ன அதிருப்தி வரப்போகுது? இப்போ நாளைக்கே விஜய் திருப்பரங்குன்றதுக்கு போகட்டும், முருகனையும் மறந்துடுவான். இன்னொரு விஷயம் நல்லா தெரியுமா, விஜய் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. என்ன தெரியுமாண்ணா, முருகர் இந்து கடவுள் அல்ல. ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு? அதான் சீமான் சொல்றாரு வெளிப்படையா. இருங்க, சீமான் அவருக்கு ஓப்பனா சொல்றாரு விஷயத்தை. அதை கூட ஏன் சொல்லலன்னு கேட்குறேன். இருங்க, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிற போது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு. வைக்கிறோம் ஆப்பு, இப்போ கவலையே படாதீங்க. இந்து சமய அறநிலைத்துறைங்கிறதை தூக்கிடுவோம். இங்கே தமிழ் கடவுளுக்கு மட்டும்தான் பாஜக ஸ்டேட்மெண்ட். இல்லை நீங்க சொல்றது இந்து அறநிலைத்துறையை தூக்கணும், அதை நீக்கணும்னு சொல்றது பாஜகவினுடைய ஒரு ஸ்டேட். நாங்கள் தமிழ் சமூக அறநிலைத்துறையை மாற்றுவோம். தமிழர்களுடைய கடவுளை வழிபடுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். தமிழர் அல்லாத கடவுளுக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்ல போகிறோம். அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பாசிபிலிட்டி இருக்கா முதல்ல? ஏன் இல்லை? ஏப்பா நீ என் முருகனை தத்தெடுத்துக்கலாம், உன் பிள்ளையரை நான் விரட்டக்கூடாதா? இல்லை உன் அனுமானை நான் விரட்டக்கூடாதா? அப்படி ஒன்று சட்டத்தில் இடம் இருக்கா? தமிழர்கள் இந்துக்களாக ஆக்கப்படுகிற முயற்சி தொடர்ச்சியாக 2000 ஆண்டுகளாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை தலைவர் விஜய் எல்லாத்தையும் பார்த்து அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் என்ன நடக்குதுன்னு ஒரு பார்வையிலானா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வைக்கிறோம் ஆப்பு, நாங்கள் தான் வைப்போம், எழுதி வச்சுக்கோங்க. அது எப்படி ஆப்புன்னு காலப்போக்கில் நீங்கள் பாருங்கள். சிக்கந்தர் மலை அதில் மாற்றமே இல்லை. எந்த காலகட்டத்தில் அதை மாற்றப்போவதும் இல்லை. எப்போதுமே விளக்கு ஏற்றக்கூடிய இடத்துல விளக்கு ஏற்று. புதிதாக நீ சொல்கிற இடத்துல போய் நடுகன்னா அது என்ன எல்லைக்கல்லில் போய் விளக்கு ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதில் தெளிவாக இருக்காங்க. ஆக இப்போ நடக்கிற பிரச்சனை இன்னொரு, நான் என்ன கேட்குறேன்னா, அந்த தீமை எரிஞ்சு தான் தமிழ்நாட்டுக்கு ஒளிவிளக்க கொடுக்க போகுதா? அந்த தீமை எரிஞ்சு தான் ஈழத்தை வென்றெடுக்க போகுதா? அந்த தீமை எரிஞ்சு தான் இப்போ 41 உயிர்களை கொண்டாந்து ஒப்படைக்க போகுதா? அந்த தீமை எரிஞ்சு தான் எத்தியார் குப்பத்துலேயும் கருணாபுரத்துலேயும் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போனாங்களே கிடைக்க போகுதா? 4000 கோடி நக்கிக்கிட்டு போணுச்சு. 4000 கோடி அங்கே சிக்கந்தர் மலையில் ஏற்றப்படுகிற தீமை புதுசாக ஏற்றுறாங்களே இந்த நீதியரசர். அவர் நீதியரசர் மாதிரி எனக்கு காதில் விழுது, வேற ஒன்றும் இல்லை. அவர் சொல்கிறாருங்கிறதுக்காக நான் என்ன கேட்குறேன், வானளாவிய அதிகாரம் படைத்தவர்களா நீதிபதிகள்? மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், மக்கள் வரைப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும். மக்கள் அங்கே என்னத்தை விரும்பியிருக்கிறாங்க? இப்போ சொல்லுங்கள் நீங்கள். மக்களுக்கு எதிராக விஜய் நடக்கவில்லை, மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். எதிராக நடக்கிற நடத்திடுவோம். அதை வெளிப்படையான ஒரு அறிக்கை வேண்டாங்க, சொல்றதுல தேவையில்லை. எங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் எப்படி கையாளணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. தீபம் ஏற்றவே ஏற்றிட்டான், சாமி கும்பிட்றான், இஸ்லாமியர்கள் சந்தோஷமா இருக்கான், அதுதான் நாங்கள் பார்க்குறோம். நீ கத்திட்டு கடை குத்திக்கிட்டு கடை. இதோட முடியல. யாரு பிரச்சனை? இதோட முடிய போகுது. இந்த ஆட்சி முடிஞ்சுன்னா இவங்க பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. அது தெரியுமா தெரியாத உங்களுக்கு? இந்த ஆட்சியாளர்கள் முடிஞ்சிச்சுன்னா நான் உனக்கு சொல்லவா, முல்லைக்கொடி வளர வேண்டும் என்பதற்காக தங்கத்தேரையை தானமாக்கிய பாரியாண்ட பரம்புமலை பிரான்மலையாக மறிவிருக்கு. தெரியுமில்ல உங்களுக்கு? மேலே போயிருக்கிறீங்களா? போனதில் கேள்விப்பட்டிருக்கேன். கீழே சிவன் திருத்தலாம். கொஞ்சம் தொலை இப்படி மேலே ஏறினீங்கன்னா கருப்பூர் கோயில். அதுக்கு மேலே கொஞ்சம் தொலை ஏறினீங்கன்னா நீர் சுனையை தாண்டி போனீங்கன்னா அப்படியே ரைட்டில்
கிழக்கு பக்கம் பார்த்த முருகன் கோயில், பெரிய கோயில், பிரம்மாண்டம். இப்போ தான் வந்து குடமுழுக்குலாம் புதுசாக கட்டி எழுப்பினாங்க. அப்படியே மேலே போகிறீங்க, ஒரு 6-7 கிலோமீட்டர் நடக்கும், நாக்கு தள்ளிடும். மேலே போனீங்கன்னா கடைவீதி, குரங்குகள் ஏராளமானவை. அப்படியே உள்ளே போனீங்கன்னா நடுத்தெருவில் இருக்கிறது மாதிரி பிள்ளையார் உச்சியில் ஒண்டியாக உட்காந்துக்கிட்டு இருப்பார், ஒரு கூரை கூட இருக்காது. அப்படியே அதை கடந்து போனீங்கன்னா முருகன் திருத்தலம், அதில் வேல்கள் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அந்த வேல்கள் ஊனப்பட்ட கிழக்கு பக்கம் அப்படி திரும்புங்க, அழகாக நீர் சுனை, தீர்த்தத்தை அள்ளி குடிக்கிற ஆயிரம் மக்கள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழகான மசூதி, பிரம்மாண்டமாக தர்கா, மசூதி கிடையாது, தர்கா. தர்காவில் இன்றைக்கும் 1000 பேர் முருகனை வழிபடக்கூடியவர்களே தர்காவிற்கு போய் வணங்கிவிட்டு வருகிற காட்சியை இவர்கள் கெடுப்பார்கள். அதான் சிக்கந்தர் மலையிலையும் நடந்துகிட்டு இருக்கு. தயவுசெய்து பாரியாண்ட பரமமலைக்கு வந்துடாதீங்க, அயோக்கிய போயிடுகிறான்னு சொல்ல வரேன். அது அழகாக பாதுகாக்கப்பட்டு மேலே அற்புதமாக அந்த திருத்தலங்கள் ஓவியமாக இயங்கி கொண்டிருக்கிறது. பல மலைகளை இப்போ டார்கெட் பண்ணுறாங்க. அடுத்தடுத்த மலைகளை எதை விரும்புகிறார் என்றால், மேலே எப்போதும் வழக்கம் போல தீபம் ஏற்றி கொண்டாடிய மக்கள் கொண்டாடி முடித்தார்கள், அதை ரசிக்கிறார்கள். இவன் கலவரம் பண்ணால் யார் கட்டுப்படுத்துகிறா? ஆட்சியாளர்கள் கட்டுப்படுத்தணும். நீதியரசர் சரியில்லையா, போங்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுங்க, அந்த நீதியரசரை தூக்கி வீசுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. தைரியமாக 2 நாள் அவங்க நீதிபதி உத்தரவை மீறி தான் இதுக்கான பர்மிஷன்ஸ் அப்படின்றது. அந்த விஷயத்தில் பாராட்டுகிறோம். அந்த விஷயத்தில் அன்னைக்கு நடந்து கொண்ட விஷயத்தில் அரசை பாராட்டுகிறோம். நாங்கள் பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டியே தீர்வோம். அன்னைக்கு மக்களுக்கான பாதுகாப்பை இந்த அரசு வழங்கி இருக்கிறது, மக்களை பாதுகாப்பாக வழிபட செய்திருக்கிறது. ரொம்ப நுணுக்கமாக அவங்க 6 மணிக்கெல்லாம் போய் தீபை ஏற்றிட்டு அங்கே இஸ்லாம் பெருமக்களும் சரி, இந்து என்று சொல்லக்கூடிய தமிழர் பெருமக்களும், இந்துக்கள் அல்ல தமிழர் பெருமக்களும் இணைந்து அங்கே ஒரு அழகான பண்டிகை கொண்டாடிக்கிட்டு வந்துட்டாங்க. இவன் காட்டுக்கத்தா கத்திட்டு குதிச்சுட்டு கிடக்கிறான். அது என்ன அந்த ராஜாவோட நீங்கள் பேசுகிறது, வாய்களையே பேசிக்கிட்டு இருக்கிறது. உங்களுக்கு என்னையா வேலை? இங்கே பாரு, நீ இங்கே வந்துக்கிட்டு மசூதியை அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா இது என்ன, அது என்ன அயோத்தி மாதிரிலாம் நீ இங்கே கொண்டு வர நினச்சேன்னு வச்சுக்க, நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம். இந்து திருத்தலங்கள் இங்கே இருக்கக்கூடாது, தமிழர்களுடைய திருத்தலங்கள் தான் இங்கே இருக்கணும். தமிழர்களுடைய திருத்தலம் உங்களுக்கு என்னன்னு தெரியும், இந்து திருத்தலங்கள்னால் என்னென்னுங்க புரியும், அப்புறப்படுத்தும். சும்மா விளையாட்டில் நான் ஏதோ பேசிட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. இந்து கடவுள் என்று சொல்லக்கூடிய கடவுள்களை தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்துவோம். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நீ அதை அப்புறப்படுத்தினா நாங்கள் இதை அப்புறப்படுத்துவோம். இதுவும் அவர் ஒரு விதமான சமூக பதட்டத்தை ஏற்படுத்துகிற விஷயம் தானே. நீ பண்ணா நீங்கள் சொல்கிறதும் அதே தானே. இப்போ நீ பண்ணா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன வேறு? நான் என்ன கேட்குறேன்னா, மக்கள் அமைதியாக வாழ வேண்டும், எல்லா மதத்தோரும் அமைதியாக வாழ வேண்டும். இங்கே இருக்கிற தமிழர்கள் பொதுவாக அமைதியாக இருக்க வேண்டும். தமிழர்கள் எல்லோருமே, அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழர் சமய மரபுகளாக இருந்தாலும், கிறித்துவராக இருந்தாலும், இஸ்லாத்துக்களாக இருந்தாலும், அனைவரும் தமிழர்களே. அவரவர் தெய்வ வழிபாட்டை உருவாக்கி கொள்கிறார்கள். அதில் நீ இடைஞ்சலுக்கு உலக எப்போதுமே அதான் என் தலைவன் வழி தான். பேசினால் பேசு, அடித்தால் அடி, ஆயுதம் எடுத்தால் நீ முடின்னு சொன்ன வாக்கியம் தான். நீ ஒரு பிரச்சனை கிளப்புறானா அப்போ நாங்கள் பிரச்சனை கிளப்போம். தமிழ் கடவுள்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலைன்னு பேசுவோம். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஆகையால் அந்த சிக்கந்தர் மலையில் அந்த சில்லுண்டித்தனம்லாம் இங்கே பருப்பு வேகாது. மக்கள் வழிபட்டு முடித்து விட்டார்கள், தீபம் ஏற்றி முடித்து விட்டார்கள், அமைதியாக மக்கள் இருக்கிறார்கள். மக்களை அலங்கோலப்படுத்தாதீர்கள், ஆட்சியாளர்களை பாராட்டுகள், அவ்வளோதான். வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த பிற்போக்குவாதிகள்லாம் நாங்கள் என்ன பண்ணணுங்கிறது தெரியணும். மக்களே சவுக்குடி கொடுத்து அனுப்புவார்கள். அது சிக்கந்தர் மலையில் எப்போவே தொடங்கிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். மக்களை திருப்பி அடிக்கிற தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எச்சரிக்கை சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் இந்த பாரியாண்ட பரமமலையில் போய் கை வைக்கிறது, சிக்கந்தர் மலையில் கை வைக்கிறது, எங்கெல்லாம் திருத்தலங்கள், செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் மலை உச்சியில் 2 கோயில் இருக்குது. ஒரு பக்கம் கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது, இன்னொரு பக்கம் முருகர் கோயில் இருக்குது. என்ன புரிய? மக்கள் ஒன்றுபட்டு வழிபடுகிறார்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேட்குறேன். ஆக இந்த விடயத்தில் தமிழக வெற்றி கழகம் அமைதி காக்கிறது என்றால் உற்று நோக்குகிறது என்று அர்த்தம்.